திபெத் எல்லைப் பகுதியில் உள்ள கிராமங்களையும் பல திட்ட பணிக்களங்களையும் அடித்துச் சென்றவாறு நேபாளத்தில் இந்த வாரம் ஏற்பட்ட கடுமையான திடீர் வெள்ளத்தில் 390க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 1400க்கும் மேற்பட்டோரை காணவில்லை. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக 14 ஹெலிகாப்டர்களும் பேரிடர் மீட்புக் குழுக்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது. கோஷி ஆற்றின் கிளை நதியான லெண்டேவின் நீரோட்டத்தை தடுத்திருந்த பனிப்பாறை சரிந்ததால் இந்த வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம் எனவும் கணிக்கப்படுகிறது. இது முதலில் சீனாவுடனான நேபாள எல்லையான ரசுவா கதிக்கு அருகிலுள்ள திமுரே பகுதியை தாக்கி ரசுவா, நுவாகோட் உள்ளிட்ட பல மாவட்டங்களை சின்னா பின்னமாக்கியது. இமயமலை பகுதி முழுவதும் நூற்றுக்கணக்கானோர் இடம்பெயர்ந்துள்ளனர். நீர்மட்டம் திடீரென உயர்ந்ததால் ரசுவா மாவட்டத்தில் உள்ள டிமுரே மற்றும் அருகிலுள்ள சியாபெருசி ஆகிய பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டதாக நேபாள ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தீவிர வெள்ள பாதிப்பை கருத்தில் கொண்டு ரசுவா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை துரிதப்படுத்துவதற்கு நேபாள ராணுவம், ஆயுத காவல் படை மற்றும் நேபாள காவல்துறையினர் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து 32 நாடுகளைச் சேர்ந்த 624 சுற்றுலா பயணிகளில் குறைந்தது 78 இந்தியர்கள் இன்னும் காணாமல் போயுள்ளனர். மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 392 எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது.